உண்மைதானே அக்கா, ஆண்களுக்கு நிகராக தானே வேலை செய்கிறீங்க. ஏசி எல்லாம் போட்டு அப்படியே கட்டி வச்சிருக்கணும். இங்கே கனவாய் திருக்கி எல்லாம் இருக்குது. ஆட்டோ சப்படுங்க பாருங்க. இந்த பூவரசு மரத்தில் இதில் பிரண்டை பழந்து நிற்குது. தேடினாலும் கிடைக்காது. என்ன நாங்கள் மீன் சந்தையை போய் பார்க்கலாம். லில்லி இலங்க அங்கே இருக்கு. அவச்சி போட்டு இப்படி துண்டுனா வட்ட வேணும். வளமே என்ன டைமுக்கு சந்தை ஓப்பன் ஆகுறது? 2:30 மணி 40-43 ரூபா. நீங்களா தான் சின்ன வேலைக்கு வலிக்கிட்டீங்களா, கஷ்டத்தால் வலிக்கிட்டதா என்ன மாதிரி வீட்டை சொல்லியா? கஷ்டம் தானே இல்லை அம்மா. நாங்கள் இப்போ நேரந்தனை தெற்கில் நிற்கிறோம். நாங்கள் இதால் போனால் புளியங்குடலுக்கு போகலாம். என்ன காய போட்டிருக்கிறோம். ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் பார்த்தா யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களை நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வரோம். அதாவது பார்த்தீங்கன்னா தீவகத்தில் வேல் நேரம் சூரியவேல் சரவணின்னு சொல்லி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ பதிவு செய்து வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு எந்த இடத்த எடுக்க போனாங்க? இன்றைக்கு நாங்கள் என்ன இடம் அது? அதாவது பார்த்தீங்கன்னா நேரந்தனை தெற்குன்னு சொல்லி நினைக்கிறேன். லில்லி ஒழுங்கையை பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு வீடியோ பதிவு செய்தாங்க. அங்கே வந்து எங்களுக்கு கமெண்ட் போட்டவர், அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த ஒரு அண்ணாரா கமெண்ட் பண்ணியிருந்தவர், தம்பி நீங்கள் லில்லி ஒழுங்கு அங்கே போய் இடத்துக்கு போய் பேசி போட்டாங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்காக காத்து கொண்டிருக்கிறவன் சொன்னவர். நோவே இல்லையோ சொன்னவர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு என்ன எந்த இடம் நேரந்தனையில் லில்லி ஒழுங்கையை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போனாங்க. நாங்கள் சரி ஓகே புது ஒழுங்கை வச்சு போனால் அங்கால போனால் புளியங்குடல் வருது. என்ன நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், என்னடா புளியங்குடல் அங்கே இருக்கு, நாங்கள் இதுக்குள்ளால போ புளியங்குடல் வருதுன்னு சொல்லி. புளியங்குடல் ஜோயின் ரோட் அது. ஓ இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் போனால் அப்போ தான் தெரிஞ்சது. அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் புளியங்குடலையும் வீடியோ பதிவு செய்தாங்க. செருக்கன் சந்தையில் ஒரு மீன் சந்தை ஒன்று இருந்தது. அப்போ அந்த மீன் சந்தையை பதிவு செய்தாங்க. புளியங்குடல் மீன் சந்தை பதிவு செய்தாங்க. அது முதல் பார்த்தா புளியங்குடல் மிரக்கரு சந்தை. இடையில பார்த்தீங்கன்னா கட்டடம் எல்லாம் ஒழுங்கு என்ன சொல்றது ஃபுல்லாக கட்டாமல் இருந்தது. கட்டடம் எல்லாம் கட்டியுமே அவ்வளோத்துக்கு அழகா இருக்குது. என்ன அப்படி பார்த்து நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து தீவிரத்தில் நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு ஆள் அந்த புயல தோட்டத்தை ஒரு அக்கா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பாத்தி எல்லாம் வெட்டி செய்து கொண்டிருக்காங்க. உண்மையா பெடியால் செய்கிற வேலையை சிங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகமாக செய்து கொண்டிருக்காங்க. காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆம்பளைகள் வந்து எல்லாம் வீடுகளை படுக்க தொடங்கிட்டாங்க. எல்லாம் அந்த அக்காவே சொல்லியிருக்கிறா ஹஸ்பண்ட் வந்து சரி சரி பொம்பளைகள் இப்போ என்னென்னு சொல்றது, பொம்பளைகள் வேலைக்கு போனால் தான் இப்போ வீட்டு குடும்பம் நடத்துகிற எல்லாமே வந்துட்டு. அவ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தண்டை முயற்சியால் பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு ரெண்டு வேர்வை சிந்தி அவ்வளவு பார்த்தீங்கன்னா உழைச்சி கொண்டிருக்கா. உண்மையாக பார்த்தீங்கன்னா பார்க்க என்ன சொல்றது, என்னடா கஷ்டப்படுறது சொல்லி இருந்துச்சு. இப்போ விளங்க தமிழாக்கள் சொல்லுறே தமிழாக்கள் சோற சாப்பிட்டு வீட்டை படுத்து கிடக்கிறீங்க கதை மாதிரி தான் அந்த அக்கா வேலைக்கு போற வேற படி எல்லாம் வீடுகளை படுத்து கிடக்கிறீர்கள். உண்மையா அவளது பார்த்தீங்கன்னா உழைக்கிற அக்கா உண்மையாக பார்த்தீங்கன்னா அவளது பாவமாக இருந்து உண்மையாக கஷ்டப்பட்டு செய்ய வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீன் சந்தையில் போய் மீன் சந்தையில் நிற்கிற அண்ணாக்களோட காய்ச்சினாங்க. நிறைய விடயங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ பதிவு செய்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. சோளத்துக்கு பூசி அத்தனை பொருட்கள் உடம்புக்கு கெடுதியானவன்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. டெய்லி சாப்பிட்றதுல இருந்துட்டு சாப்பிட்றது அந்த சோளம் ஒன்று வீடியோ எடுத்துனாங்க காட்டுங்க உங்களுக்கு. பாக்கியநாதன் சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது கொக்கியில் பதிவு மிக அருமையான பதிவு. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாம் இங்கு வந்து பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் உகந்த இடங்களையும் பல விடயங்களையும் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றியா. நீங்களும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழுங்கோ. வாழ்க வளமுடன். அடுத்த ஞானம் அண்ணா தொடர்ந்து மெசேஜ் பண்ணுறவர் கமெண்ட் பண்ணுறவர். அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னேறுங்கள் நல்ல பதிவுன்னு சொல்லி அண்ணா போட்டிருக்கேன். ஞானம் அண்ணா உங்களோட வாழ்க்கையும் முன்னேற வாழ்த்துக்கள் அண்ணா. அடுத்தது பகீரதன் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கார். பயணம் தொடர வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்கள் பயணங்கள் தொடர வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு யூடியூப்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஹாய் சூப்பர்னு சொல்லி போட்டிருக்கீங்க. உண்மையாக உங்கள் வீடியோ நிறைய பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையாக நீங்கள் வெளிநாடுகளில் ஃபோன் பண்ணுறீங்க, இங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. வேறு தேசங்கள் இருந்தாலும் உங்களோட தேசத்தை நீங்கள் தொடர்ந்து வீடியோ பதிவு செய்யணும், பதிவு செய்ய வீடியோக்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. என்ன உண்மையாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நன்றி, சந்தோஷம். நீங்களும் நல்லபடியாக வாழணும் சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்களை போகலாம். இந்த வீடியோ இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் ஒரு ஐடியா இல்லை. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா புது வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு திருநெல்வேலி மார்க்கெட் நாங்கள் நாளைக்கு வீடியோ பதிவு செய்யணும். நாளைக்கு நாங்கள் திருநெல்வேலி போகிறோம். திருநெல்வேலி மார்க்கெட் நாங்கள் வீடியோ பதிவு செய்ய போகிறோம். பாருங்க, பார்த்து அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு தாங்க. என்ன சனமா இருக்கு. இங்கே ஒரு ஆக்சிடென்ட் உண்டு, ஆக்சிடென்ட் உண்டு நடந்திருக்குது. பாருங்க, வாகனம் முன்னால் நொறுங்கி இருக்குது. விசால் என்ன இங்க ரஃபிக்கெல்லாம் நிற்கிறான். வெசல் வந்து நல்ல அடி விழுந்திருக்கு. எந்த வாகனத்தோட சொல்லி தெரியல. ஆட்டோ சப்படுங்க. ஓ
இது கரை எல்லாம் பிடிச்சிருக்குது, அதான் இவ்வளோத்துக்கு நொறுங்கி இருக்கு. இங்கே ஆட்டோ சரியில்லை. இப்போ இதில் விளக்கை பக்கத்தால் தான் திரும்பி போகிறோம். அப்போ நாங்கள் சரவணையிலேருந்து வந்து நாங்கள் தொடர்ந்து புளியங்கூட சந்திக்கு வந்து இப்போ விளக்கை பக்கமாக திரும்பி போகிறோம். உடனே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் செதுக்கன் சந்தி வருமா. இது ஒரு சைக்கிள் இருக்கிற கடை ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் ஒரு மீன் சந்தைக்கு வந்து நாங்கள் என்ன மீன்களை பெருசாக காண இல்லை. மீன் தட்டுப்பாடு தட்டுப்பாடோ? யாழ்ப்பாண குருநாகர் சந்தை மலிவான விலைக்கு குடிக்கணும். நாங்கள் இங்கே எடுத்தது பார்த்துருங்களா வீடியோ கண்ட? என்ன மீன் இதெல்லாம்? இது வெள்ளை கலர். வெள்ளை கலர் கிலோ 600. இது குழுவன் நண்டு. என்ன என்ன நண்டு? குழுவன் நண்டு. குழுவன் நண்டா? ரால் எவ்வளோ போகுது? வளமே என்ன டைமுக்கு சந்தை ஓப்பன் ஆகுறது? இது 9 மணிக்கு. சில பேர் ரோட்டு வழியை கொண்டு விட வைத்திருக்கணும். சந்து 9 மணிக்கு தான் துறக்கும். சரி சரி. நாங்கள் தம்பாட்டியாக்கு அங்கே தம்பாட்டில் தான் தொழில் செய்கிறதா? தம்பாட்டிலேருந்து இங்கே வந்து வியாபாரம். நான் பார்த்தேன் ராத்திரி எங்களை ரோட்டு பெரிய பெரிய ரால் தானே. இது பெருசு. இது ரோலர் ரால் தெரியுதா? ஆனால் ரோலருக்கு இங்கே தடை இருந்தது இல்லை இல்லையோ? தடை செய்கிறவங்க தான் அது நிற்பாட்டு இல்லை. எத்தனை பேர் நிற்பாட்டு முழுக்க அதுதான் கரை ஊர்வாச ஊர் எல்லாம் அதுதான் தொழில். எங்கட கடலுக்குள்ளால மந்த பொருள் ஊராத்துறைக்கான் கட்டிக்கிறாரு. கண்ணகை மஞ்சட்டி இல்லையா? இல்லைங்க ஊராத்துறை ஊராத்துறை செட்டிலே நிற்குது. கணக்கு கிடக்கு கட்டிட்டு வாகனத்தில் போயிட்டு வாகனத்தில் வா. சரி அண்ணா. என்ன சரி நன்றி. பாருங்க. சரி ஐயா போயிட்டு வாங்க. இப்போ நாங்கள் செருக்கன் சந்தியில் நிற்கிறோமா. இப்போ நாங்கள் இதால் நேராக போனோம்னு சொன்னால் கரம்பனுக்கு போகலாம். அதால் போனோம்னு சொன்னால் ஊர்காத்துறை பக்கம் போக முடியுமா இருக்குது. நாங்கள் இப்போ வந்த வழியால் தான் போக போகிறோம். நாங்கள் பார்க்க வந்த இடம் இது இல்லையா? ஆல்ரெடி நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் வீடியோ எடுத்துட்டோம். அதால் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி போகிறோம். இதுதான் செருக்கன் சந்தையா பார்த்துக்கணும். ஐயா லில்லி ஒழுங்கு அங்கே இருக்கு அண்ணா. லில்லி ஒழுங்கை எங்கே இருக்கு? லில்லி ஒழுங்கை அங்கே இருக்கு. நேர போகணுமா? நிறைய தூரமாக்கா? நிறைய தூரம் போகணுமா? சரி சரி ஓகே. இதான் டெல்லி ஒழுங்க. நாங்கள் இப்போ இதால் தான் போக போகிறோமா. போகிற வழியில் இதில் பனை மரங்கள் நிற்குது. என்ன இதில் பாருங்க ஊருப்பட்ட பனை மரங்கள் நிற்குது. அதிகால ஒரு வாய்க்கால் போகுது. வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். இங்கால கடற்கரை. இங்கால பக்கங்களில் கோயிலை செய்யணும். நல்ல விளைச்சல் இந்த ஒரு கோயிலை. நாங்கள் இப்போ நேரந்தனை தெற்கில் நிற்கிறோம்.
இதில் புதிய அண்ணா முன்பள்ளி இருக்குது. அங்கால பக்கத்தில் கடற்கரை இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. இந்த முன்பள்ளிக்கு முன்னாடி இதில் ஒரு புகையிலை தோட்டம் இருக்குது பாருங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து போவோம். என்ன இங்கால பனையோலையால் வேலி அமைச்சிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து வந்தோம்டா இங்கால கடற்கரை. நாங்கள் இதால் போனால் புளியங்குடலுக்கு போகலாம். என்ன இங்கால தோட்டந்திரவுகள் இருக்க காணலாம். இங்கால பக்கத்தில் புகையிலையை காய போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இப்போ அறுவடை நடக்குது போல். இதில் மாட்டுண்ட மண்டையோடு இருக்குது. பல்லுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. தொடர்ந்து நாங்கள் புகையிலை தோட்டத்தை பார்ப்போம். இங்கால பக்கங்களில் புகையிலையெல்லாம் வெட்டிருந்தோம். என்ன அதில் கிணறு கூட இருக்குது. தொடர்ந்து நாங்கள் கூடுதலான தோட்டங்களில் ஆண்கள் தான் வேலை செய்து பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு ஆள் வேலை செய்து கொண்டு இருக்கிறா. என்ன இப்போ நாங்கள் அங்கே எப்படி போகிறது? இல்லைன்ற அளவை பாருங்க. சரியான பெரிய இலை. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சரியான மொத்தம் இது யாழ்ப்பாண இலைகள் பார்த்தீங்கன்னா சரியான மெல்லிசாக இருக்குது. இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா சரியான மொத்தமாக இருக்குது. இந்த தோட்டத்தை பார்க்க ஆசையாக இருக்கு. என்ன கூடுதலான தோட்டங்களில் ஆண்கள் தான் வேலை செய்வினோம். இங்கே ஆண்களுக்கு நிகராக ஒரு அக்காரால் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். உண்மைதானே அக்கா? ஆண்களுக்கு நிகராக தானே வேலை செய்கிறீங்க. நீங்கள் தண்ணீரைக்கும் போற நீங்கள் இல்ல அப்ப கோயில வெட்டிட்டாங்க. பாடம் போட போயிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கட்டச்சு கட்டுறேன். இது என்ன 4 வெட்டு கிடக்கு. இதோட முடியுது. 4 வெட்டு வட்டி போட்டீங்களா? இந்த வெட்டிக்கிறது இந்த பிறகு எல்லாம் கிடக்கு. அக்கா அந்த சிங்கப்பண்ணு வளருமா? இல்ல கணத்தான் பெருமை. பாருங்க சிங்கப்பண்ணு பெருமையா சொல்றீங்க. காலுக்குள்ள வெட்டி விடுறீங்க தண்ணிங்க. தண்ணி வருது அந்த வாய்க்காலுக்கு. அப்ப என்ன செய்யறது? அது சரி. அங்க வர போகுது திருப்பி. வட்ட கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கேன். இல்ல இது வெட்டின உடனே இதை கூட குடியில எல்லாம் அமர்த்திடுவாங்க. அந்த படுத்தல் மாரி இருக்கு. அதை எடுத்து காசுக்கு விற்பாங்க. எத்தனை வயசு இந்த வேலைக்கு போறீங்க? நாங்கயா நாங்க சின்னல இருந்தே கஷ்டப்படுறோம். 14 வயசுலயே வலிக்கிட்டோம். எத்தனை வயசு? 14 வயசுலயே வலிக்கிட்டோம். படிச்சு முடிய வலிக்கிட்டோம். இந்த 16 வயசுல ஓயில் எடுத்துட்டு வலிக்கிட்டோம். எந்த ஸ்கூல்ல அக்கா படிச்சு நீங்க? ஆர்சி. ஆர்சி. அப்ப வேலைக்கு வந்த முதல் அனுபவம் என்னவா இருந்தது உங்களுக்கு? கஷ்டமா தான் இருந்தது. சேர்ந்து பழக சரியா இருந்துச்சு. அக்கா எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். 5 படிகள். பரவாயில்ல படியல். 4 படிகள் படிக்கிறாங்க. ஒரு சின்ன படியன் வீட்டு இருக்கிறாங்க. இந்த இலையை நீ கொண்டு போய் காய போடுங்க. என்ன இதை காய போட்டுட்டு பேந்து கொண்டு மாலை தூக்கிட்டு பேந்த ஒரு பாடம் மாதிரி போட்டு பேந்த 5 முடிஞ்சிட்டு குடியில தூக்குறது. இல்ல முருகின இந்த விளைஞ்சாப்பு தான் பேரு. தண்ணி மாத்தணும். நீங்களா தான் சின்ன வேலைக்கு வலிக்கிட்டீங்களா? கஷ்டத்தால வலிக்கிட்டதா? என்ன மாதிரி வீட்டை சொல்லியா? கஷ்டம் தானே. இல்லை அம்மாக்களும் கூலி வேலைக்கு தான் போறவே. அப்போ அம்மாவோட சேர்ந்து அம்மா இப்போ இறந்துட்டா தானே. அதாப்பில்
இப்போ அப்பா வீட்டை 2 பிள்ளைகளை பார்ப்பேன் நாங்கள் போவோம். தள்ளிடுங்க கொஞ்சம். அக்கா இருக்கிற இடம் இது செல்லப்பாவோட நேரம் தானே அதுக்கிட்ட நான் அப்ப நீங்கள் புயல தோட்டம் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இல்லையோ? எங்களுக்குன்னு செய்யலை நாங்கள், எங்களுக்கு தோட்டம் இல்லை. நான் கூலிக்கு தான் வரனாங்க. அதை எடுத்து செய்யலாம் தானே, ட்ரை பண்ண இல்லையா நீங்கள்? தோட்டங்கள் எடுத்து செய்யலாம், தோட்டங்கள் தராது, குத்தகை தானே கொடுக்குது சில அந்த. நான் குத்தகைக்கு தான் செய்வேன் நாங்கள் தோட்டம். அது சந்தா செய்வீங்க? முதல் செய்து நாங்கள் மாமாட தோட்டம் செய்து நாங்கள் செய்து பேருந்து திருப்பி அதை பேருந்து மாமா வந்து விட சொல்லிட்டு பேருந்து இப்போ நாங்கள் ஏன் விட சொன்னவர்? அவர் வந்துட்டே தானே. வெளிநாட்டில் நின்றவரா? வெளிநாட்டில் இருந்தவே. அவன் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்கிற இல்லை. தோட்டம் குத்தகை தான் தந்தவர் எங்களுக்கு. வந்துட்டு இப்போ விட சொல்லி அதுவும் தோட்டம் செய்யல, சும்மா தான் கிடக்குது. தந்தா நீங்கள் நான் உழைச்சி கொஞ்சம் முன்னேறலாம். என்ன எங்களை மனுஷன் நேரம் குடிதான் பிள்ளைய பார்க்கறதுக்காண்டி தான் வேலைக்கே வெளிக்கிட்டேன் நான். அக்கா நீங்கள் புயல மிளகா எல்லா தோட்டத்துக்கும் போகிறதா? போயில மிளகா வளவுகள் கூட்டுறது கொள்றதுக்கு எல்லா வேலைக்கும் போகும். வெங்காய தோட்டங்கள் எல்லாம் எல்லாம் போகும். இப்போ இந்த போயில விட்டுறா கொஞ்சம் சுவாம் போயில வாடிச்சு தானே சொன்னா 2000 நேரத்துக்கும் போகலாம். இப்போ மற்ற வேலைன்னு சொன்னால் 5 மணி மட்டும் செய்யும். கூடின சம்பளம் எவ்வளோ தருவீங்க? கூடின சம்பளம்னு சொன்னால் 2500 தருவீங்க. 2500. அது இந்த பெட்டோட தான் பேருந்தா 2000 ரூபா. நீங்கள்லாம் குடும்பத்தை பார்க்குறீங்க? குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன செய்யறது? பிள்ளைகள் என்ன செய்யணும்? 4 பிள்ளைகள் படிக்கிறேன். என்ன படிக்கணும்? ஒரு ஆள் ஓயல் எடுத்துட்டு வீட்டை நிற்கிறேன். மற்றது ஒரு ஆள் வந்து 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஒரு ஆள் வந்து சிடகல்வி என்று சொல்லி ஆர்த்தியில் அதில் வருத்தம் இருக்கு. மற்றது 4ஆவது உள்ள நேசரி போகிறேன். மற்ற பிள்ளை வீட்டு இருக்கு 1.5 வயசு. சீசன் டைம் நல்லா உழைக்கலாம், ஒரு உழைக்கலாம். இந்த வார மாசத்தோடய சரி. இந்த முறை போகவில்லை கொஞ்சம் குறைவல்லோ. செய்கிற ஆக்கள் குறைவு. இந்த முறை அந்த நிப்பாட்டி இருக்கிறாங்களோ அதோட குறைவு. 3 மாதம் தான் செய்யலாம்னு சொல்லி மழை பெஞ்சா இல்லை இந்த முறை குறைவு. போயில வச்சா குறைவு இந்த முறை. என்ன ரீசன் அக்கா? என்ன ரீசன்? விளங்கல ஏனுக்கு குறைவு? வேறண்டா இந்த மிளகாயில் இந்த முறை வச்சுட்டு எல்லாரும் போயில விற்கான்னு சொல்லிட்டு முதல். ஓகே ஓகே. அதான் பில அந்த மழை பிரச்சனை இல்லை இல்லை இந்த ஜனாதிபதி ஏனோ நிப்பாட்டினா கொண்டான்னு சொல்லி அதோட வைக்காம இருந்தவே பேருந்து தான் வாய்க்காலுக்கு வருவாங்க தண்ணி விடணுமே. எங்கட அக்கா கலைக்கிறா. எங்கட தண்ணியை வெட்டி விட்டு அங்கால வாங்க, அங்கால வாய்க்காலுக்கு இங்கெல்லாம் போகுது. அக்கா போயே மிதிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? என்ன வெட்டி போட்டுருக்கிறத பிரிக்கக்கூடாது. மிதிக்கா அந்த முறிஞ்சு போயிட்டு இதுக்கு வந்து போயிடலாம். நடக்கவே பயமா தான் கிடக்கு. முறிஞ்சிடும். அது காம்பு உடைஞ்சா போய் ஒன்றும் செய்யலாம். என்ன இல்லை இப்படி உடைஞ்சா எடுக்கலாம். இப்படி உடைஞ்சா எடுத்து அதோட சேர்த்து கொண்டு போயிடலாம். ஓகே. கணுவடக்கையும் உடையும் இப்படி போயில நடந்தது ஏக்கையும் உடையும். என்ன 1-2 உடையும் விளத்துக்கையும் அப்படி செய்யலாதானே. அது சரி. சரி நன்றி அக்கா. என்ன வாரம்மா? சரி சரி. பாருங்க இந்த பூவரசு மரத்தில் இதில் பிரண்டை வளர்ந்து நிற்கிது. தேடினாலும் கிடைக்காது. என்ன ஆனால் இங்கே பாருங்க இவ்வளோ தாராளமாக இருக்குன்னு சொல்லி முழங்கால் நோ, அந்த மூட்டு நோ, இடுப்பு நோ, அதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பர் சாமான. என்ன அந்த தாராளமாக இருக்குது. கொண்டு போய் இந்த சைட்லாம் சீவிட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட நல்லா இருக்கு. என்ன தெரியுது இந்த மாதிரி போய் வர சரியான கஷ்டம். என்ன பைக்கள் புதையும். பைக்கு எப்படின்னா காரில் எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் சரி. என்ன அதான் இதில் கோயிலை தோட்டம் இருக்குது. என்ன பாருங்கோ என்ன மாதிரி இருக்கு சொல்லி பாருங்க. என்ன இதில் ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒன்று கட்டி வச்சுருக்கணும். என்ன அதில் ஏசி எல்லாம் போட்டு அப்படியாக கட்டி வச்சிருக்கணும். இப்படி இந்த ரோட் புளியங்குடலுக்கு போகுது. இந்த தென்னைகளில் தாராளமாக எங்களை தென்னைகளில் தேங்காய் இருக்கிற காணலாம்.
இது ஒரு வீடு ஒன்று இருக்குது. ரெண்டமா போய் கழிச்சு பார்ப்போம் என்ன. ஐயா நாயெல்லாம் வளர்க்கணுமா? வணக்கம். வணக்கம் வணக்கம். பழைய ஆள் போல இருக்கிறீங்க. பழைய ஆள் போல இருக்கிறீங்க. பழைய ஆள் தான். என்ன நடக்குது? என்ன நடக்குது? தோட்ட வீரா கோயில கோயிலை வெட்டு நடக்குது. ஏய் மழை வர போது போல நடக்குது. இப்போ காயெல்லாம் அப்படி போடுவீங்களே நீ? அதான் நெஞ்சாக பொறுக்கிறாங்க, எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆ கோயில் அடியில் பிள்ளையார் அடி கூமல் கொட்டை ஓ கிலோவில் போகுது. கிலோவா? ஒரு இதில் வந்த ரக்கில் வந்த எவ்வளோ ஒரு ட்ரக் எடுத்தாங்க? 30,000 ரூபா. 30,000 ரூபா. இங்கே பொச்சுகள் இல்லாமல் இருக்குது. பொச்சு இல்லாமல் விலையே இல்லை என்ன? கொஞ்சம் எல்லாரும் காசுக்கு தான் பறிக்கணும் என்ன? ஆமாம். ஒரு ஒரு மட்டைக்கா? 2,000 மட்டை 43,000 ரூபா. 2,500 2,000 மட்டை இல்லை ரக்கில் வரோம். 2,000 மட்டை 40,000 ரூபா. அப்போ ஐயா இந்த புயலை வச்சதோ வச்சா எத்தனை கண்டு? 2,000 கண்டு. 7,000 கண்டு. எப்போ அறுவடை செய்கிற பிளான்? நடந்துட்டு இருக்காரு கூட. அறுவடை நடக்குது. இந்த மழையும் பெய்ய போது போல முன்னாடி செய்கிறாங்களோ ஐயா. கடைசி நேரம் தான் அப்படி பிரச்சனை வரும் என்ன? ம். இங்கால ஐயா குடில ஒன்று கட்டி வச்சுக்க. ஐயா நான் குடில போய் பாவேன் என்ன பாருங்க. சரியா பெரிய குடில். ஒரே டைம்ல எவ்வளோ காய தூக்கல? 2,000 காய போடலாம். இதில் ஐயா புயல காய போட்டுருக்கா. இது பார்த்தீங்கன்னா 2வது நாளாக தூக்கி இருக்கிறாரு என்ன. ஏனையா ஊமல் போடுற நீங்கள் புயல காய போடுறதுக்கு? உங்க கூட தனியாக மட்டையில் காயாது. உங்க கூட இருந்து தெரிஞ்சு போட்டால் வைக்க விடும். ஊமல் வைக்க கூட என்ன. சரி ஐயா நன்றியா. நன்றி 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 ஐயா. என் பேர் என்ன? திருவருள். திருவருள் என்ன? ஊராக்க வெளிநாட்டில் இருந்து ஐயாவை பார்த்தீங்கன்னு சொன்ன உடனே கொமெண்ட்ல போடுங்கவா. ஓகே. ஐயா பேர் திருவருள். திருவருள் ஐயா. ஐயா வீட்டை இந்த போட்டா பம்புகள் இந்த மிஷினுகள்னு சொல்லி எல்லாம் இந்த விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாம் ஐயா வாங்கி வச்சிருக்கிறாரு என்ன பாருங்க. எவ்வளோ கால ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும்? அது இப்போ சொல்லுது அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறீங்களா வந்து போகிறது? இப்படி பார்க்க கொடுத்து வச்சிருக்க உடனே கால நேரம் வந்து சந்திப்பேன். பிரச்சனை என்ன பிரச்சனை அவரோட ஐடியா கேட்கறது. ஐடியா கேட்போம். நீ அவன் நண்பன் சொல்லுவார். ஃபேமிலி பிரச்சனைகளை கேட்போம். சரி ஐயா. ஓகே ஓகே போயிட்டு வரோம். என்ன பேர் உங்களுக்கு? சந்தோஷமான ஜூடிக்கு நான் பார்க்குறேன். லண்டனில் இருக்க பார்த்துறேன். சரவணை எடுத்து கொடுக்கணும். சரவணை வந்து உள்ளே போகிறத கண் பார்க்குறேன். நன்றி நன்றியா. வீடியோலாம் பார்க்க நன்றியா. நன்றி நன்றி. மேலும் கூட யூடியூப் வளரட்டும். நன்றியா. வரமா. வீடுகளில் சிசிடிவி எல்லாம் போட்டி வச்சிருக்கீங்கன்னா முதல் நாங்கள் புளியங்குடல் சந்தை வீடியோ எடுத்திருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த கட்டுகள் ஒன்றும் கட்டையில் என்ன நாங்கள் முதல் வீடியோ எடுக்கல. இதில் இந்த கட்டுகள் ஒன்றும் கட்டையில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டி வச்சிருக்கீங்கன்னா இதுதான் புளியங்குடல் மரக்கறி சந்தை. அங்கே நிறைய கடை தொகுதி இருக்குன்னா காணக்கூடியமாக இருக்குது. அதான் அந்த மெயின் ரோட் தான். தொடர்ந்து இங்கால மீன் சந்தை இருக்குது என்ன. நாங்கள் அன்றைக்கு வரும்போது மீன் சந்தையெல்லாம் க்ளோஸ் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் மீன் சந்தையை போய் பார்க்கலாம். நல்ல பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா பார்த்ததோ இங்கே நல்ல மீன்கள் எல்லாம் இருக்குது. ஐயா தான் நீங்கள் வெட்டுறது போலையா? இங்கால கணவாய் திருக்கை எல்லாம் இருக்குது. இந்தாங்க இது கய மீன், இது பாலை மீன், இது முரல் 1200. ஓ இது நண்டு, இது கரிமலை ஜல்லி 1200 ரூபா. எல்லாம் வாங்க வாங்க காடியாச்சு. இது கொம்பனி இப்போ 13,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு எடுத்தது. இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லைன்றபடியா 4,500 ரூபாய்க்கு எடுக்குது. இது இப்போ விலபோமா இருந்தால் இந்த பெருமதி வந்து 1,100 இருக்குது. அப்படியும் 18,000 ரூபாய்க்கு கிட்ட பேரும் விலபோமா இருந்தால் இப்போ ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கொம்பனி இது பண்ணேண்ணா. இது பட்டனன் சின்ன இருக்குது.
உயிரோட தான் இருக்கேன். உயிரோட இப்போ வில்வடாடி என்ன செய்வீங்க? கொமை கொமனி கொடுக்க போறோம். இப்போ கொண்டு போய் இது விற்கிறதுக்கு கொண்டு இல்லை. இது வந்து இப்படி உயிரோட வெளிநாட்டுக்கு அனுப்புறது. உயிரோட தான். உயிரோட உயிரோட அங்கே போகும்போது உயிரோட இருக்கு. போகும்போது உயிரோட. சில இடங்கள் அவிச்சு அனுப்புறவர் அது வெள்ளை நண்டு. வெள்ள நண்டா எப்படி இருக்கு? அதான் சரியான பயங்கரமாக இருக்கு. என்ன சைஸ் என்ன? கடிச்சு போடுங்க. இது கிடைக்காது. கடிக்காது. வச்சு காட்டுங்க. நீங்க கையை வைங்க. நீங்க வச்சு நான் வா இப்போ. கடிச்சு இல்ல இப்போ கடிக்காதுன்னா 500 தாருங்க. இந்தா. இல்ல அது அது கடிச்சு விட்டுருங்க. விட்டா கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி வச்சிருக்கு. அப்படி வைக்கிறது இப்படி வைக்கணும் உள்ள வழியா. அப்படி வைக்கிறாரு. கனவா கிலோ 2000 ரூபா. 2000 போகுது என்ன? 2000 ரூபா. குறைவாஜனாரி பண்ணா 2000. இது புலா மீன் 800 ரூபா அரை கிலோ. 800 ரூபா ஒரு கிலோ. திருக்கா கிலோ 600 ரூபா. திரளை வந்து 300 அரை கிலோ. அப்போ எங்கே இந்த மீன்கள் எல்லாம் வாரது? இது துறவூர். வேலநாத்துருவா பொங்குடுதீவு மெலிஞ்சிமுலை தம்பாட்டி அது மாதிரி ஒரு ஆள்லாம் பாருங்க. இந்த இறால் இந்த இது இறால் இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லைன்றபடியா பெரிய கணவாயை வந்து யாழ்ப்பாண வியாபாரி மாதிரி எடுத்துருவாங்க. இந்தியாவில் கொஞ்சம் இது கொஞ்சம் இந்தியாவில் விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு ஏற்ற மாதிரி இது கிடைக்கும். சரியான களவெடுக்கிறாரு இருக்க வச்சு இது ஆளோட கவனமா இருக்கணும். சரி நன்றி நன்றி. மைக்கை கொண்டு வரீங்க திருப்பி. அது தர மாட்டேன் வெளி தர மாட்டேன். நான் தானே காய்க்க உடனே நீ மீன் வெட்ட போறீங்களா? இன்னொரு காமனத்தை தான் வெட்டிடலாம். ஒரு மீன் இந்த மீனோட காமத்தில் எடுக்குமா? காமனத்தை அடியில் இருக்க முள்ளு தான் நாக்களுக்கு அடிச்சா குத்தி போடுவாங்க. அதெல்லாம் எடுக்கலாம். செதில் எடுக்கிறாரு. நிறைய போட்டாச்சு. ஹயர் மீன் டேஸ்ட் என்ன? மீனுக்குள்ளே ஹயர் தான் டேஸ்ட் ஆகும். என்ன பேப்பர் வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க? பேப்பர் வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க? இது சின்ன என்ன? சின்ன எடுங்க சின்ன எப்படி இது சின்ன சின்ன டேஸ்ட் என்ன? சின்ன என்ன மாதிரி சமைக்கிறது? இது நான் அவிச்சு போட்டு துண்டு துண்டா வெட்ட வேணும். வெட்டி வந்து பிரெட் இப்போ இதை அவிக்கிறோம். அவிச்சு போட்டு இப்படி துண்டு துண்டா வெட்ட வேணும். சரியா? வெட்டி போட்டு கொம்பன் இது பட்டை தந்து போகுது. என்ன டைம் எங்கள் மீன் சந்தை நடக்கிறது? 9 மணிலேருந்து 12 மணி வரையும் இங்கே வந்து மீன் சந்தை ஓப்பன் ஆகித்தான் இருக்கும். வியாபாரங்கள் நடக்காது இல்லை. பெரிய தோட்ட வேலையில் தானே அந்த டைமுக்கு பின்னுக்கு ஆகும் எங்களுக்கு. மற்றபடி வேலைக்கு முடிஞ்சிடும். மீன் கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்கு. ஏன்னா மீன் பிடிபாடுகள் குறைவு தானே. அதனால் கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் கூட போய் கொண்டிருக்கு. எத்தனை பேர் இப்போ சந்தையில் இப்போ வியாபாரம் செய்தீங்க? முதல் 10 பேர் சேர்ந்த அவ்வளோ மேசையும் செய்தது. இப்போ மீன்கள் குறைவு தானே. அதனால் இப்போ நாங்கள் 3 பேர் தான் செய்கிறோம். சரி அண்ணா, ஓகே சரி ஓகே நன்றி நன்றி. குட்டி எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்களா? என்ன எல்லாரும் வீடியோ பிடிச்சிருக்கு தானே? என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணி சரியோ எங்களோட பலத்த ஆதரவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தாங்கோ. நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தொடர்ந்து வீடியோ செய்வது எங்களுக்கு உத்தவமாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பார்த்தீங்க. இப்போயும் நாங்கள் உத்தவமாக தான் இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ செய்வோம். என்ன காட்டுக்கு அவ்வளோ தான் ஷர்ட் எல்லாம் கிழிச்சு இவர் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை கிழிச்சு போட்டார். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபன்னாக போச்சு. ஓகே நாங்களே இதோட வீடியோ முடிப்போம். என்ன ஓகே பை பை டாடா see you.